விருச்சிகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். ஒரு நபர் உங்களை முழுமையாக மாற்றியிருப்பார். ஆனால் அந்த ஒரு நபர் உங்க கூடவே இருந்து உங்களுக்கு நன்மைகளை அவர்தான் செய்வார் என்று நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு வேளையில் உங்களுக்கு கஷ்டங்களையும் தேவையில்லாத சில சூழ்நிலைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்படுத்திவிட்டு அந்த ஒரு நபர் செல்லும் பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் உங்களுக்கும் இன்னும் கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டே தாங்க இருக்கும். உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையையும் தற்போதைய வாழ்க்கையையும் பிரித்து பார்த்தால் அதற்கு நடுவில் ஒரு குறிப்பிட்ட மனிதரின் நிழலானது நிச்சயமாக இருந்து கொண்டே இருக்கும். அந்த ஒரு நிழல் இன்னமும் உங்களுடைய மனதிற்குள்ள இருந்து தீராத சில வழிகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா தேடி கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். அந்த ஒரு நபர் உங்களுடைய வாழ்வில் வருவதற்கு முன்னால் நீங்கள் எல்லோரையுமே எளிதில் நம்பும் தாராள குணம் கொண்ட கள்ளம் கபடம் இல்லாத ஒரு குழந்தையைப் போல நீங்கள் வாழ்ந்து கொண்டும் இருந்திருப்பீங்க. யார் எது கூறினாலும் உடனே நம்பி விடுவீங்க. அனைவரின் மீதும் உண்மையான ஒரு பாசத்தை கொடுத்து கொண்டும் இருப்பீங்க. யாராவது உங்களுடைய மனதை மாற்றும்படி பேசினால் கூட உடனடியாக நம்பி விடுவீங்க. அப்படியெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு குழந்தைத்தனமான ஒரு நபராகவே அந்த ஒரு நபர் வருவதற்கு முன்பு வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் இருந்து கொண்டுமே இருந்தீங்க. ஆனால் அந்த ஒரு நபர் உங்களுடைய எல்லையற்ற அன்பையும் நம்பிக்கையையும் பயன்படுத்தி உங்களை முழுமையாக சிதைத்த பிறகு உங்களுடைய ஒட்டுமொத்த குணமே மாறி போனது என்பதையும் நீங்கள் போக போக நிச்சயமா அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. அந்த ஒரு மனிதர் கொடுத்த ஏமாற்றம் தான் உங்களை இன்று யாரையும் எளிதில் நம்பாத மனிதர்களை எட்டு நின்று வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு முதிர்ச்சியான கடுமையான மனிதராகவே உங்களை மாற்றியும் கொடுத்திருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். உங்களுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்து உங்களை மறுபிறவி எடுக்க வைத்த பெருமை அந்த ஒரு நபரையே நிச்சயமாக சேரவ ஆரம்பிக்கும். அந்த ஒரு நபர் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து இன்னமும் உங்களுக்கு கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களையும் கவலைகளையும் நிச்சயமா உங்களுக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தாங்க இருப்பார். ஆனா நீங்க பழிவாங்க நினைத்த தருணங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா இருக்கத்தான் செய்யும். விருச்சிக ராசியின் குறியீடு தேல் என்பதால் உங்களுக்கு தீங்கு விளைவித்தவர்களை ஒருபோதும் சும்மா விடக்கூடாது என்று பழிவாங்கும் உணர்ச்சி இயல்பிலிருந்தே உங்களுடைய இரத்தத்தில் ஊறி இருக்கக்கூடிய ஒரு குணமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்போதுமே இருந்து கொண்டேதான் இருக்கும். உங்களை அசிங்கப்படுத்தியவர்கள், உங்களுக்கு துரோகம் செய்தவர்கள் உங்களுடைய கண் முன்னால் நன்றாக வாழும் போது அவர்களை எப்படியாவது வீழ்த்த வேண்டும். நாம் பட்ட கஷ்டத்தை விட ஒரு மடங்கு அதிகமாகவே அவர்கள் நரகத்தில் தள்ள வேண்டும் என்று உங்களுடைய மனமானது துடித்து கொண்டே இருக்கும். இதனால என்னுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு போனாலும் சரி, நான் என்னோட குடும்பத்தை பற்றி கூட கவலைப்பட மாட்டேன். எனக்கு என்னுடைய சுயமரியாதை தான் முக்கியம். என்னை அசிங்கப்படுத்திய நபர்களும் இனிமேல் நன்றாகவே இருக்கக்கூடாது என்று ஒரு எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆழத்திலிருந்து இருந்து கொண்டே தான் இருக்கும். நம்மை யார் ஏமாற்றி விட்டார்கள் என்றால் வாழ்க்கையில அவர்களும் இருக்கக்கூடாது. நம்ம பட்ட கஷ்டத்தை விட ஒரு மடங்கு 2 மடங்கு அவர்கள் அதிகமாகவே பெற வேண்டும் என்ற ஒரு தீய எண்ணங்கள் உங்களுடைய மனதிற்குள் இதற்கு முன்பு இருந்திருக்கும். அதனால எத்தனையோ மனிதர்கள் வாழ்க்கையில அழிந்து போயிருப்பீங்க. முழுமையா உங்களுடைய வாழ்க்கையை வாழ முடியாமல் எத்தனையோ தவறுகளுக்கும் எத்தனையோ பிரச்சனைகளுக்கும் தொடர்ந்து நீங்க ஆளாக்கப்பட்டிருப்பீங்க. ஒரு இடத்தில் ஒரு தவறு நடக்கிறது என்றால் கூட நீங்க அந்த ஒரு தவறு செய்யாமல் இருந்திருந்தாலும் உங்கள் மீது அந்த ஒரு தவறானது வந்து விலகவா ஆரம்பித்திருக்கும். இவன் இந்த ஒரு தவறு செய்திருப்பாம்பா, இவன் அதை செய்யக்கூடிய ஒரு நபர் தான் என்று உங்களை அனைவருமே மட்டம் தட்டி பேசவா ஆரம்பித்திருப்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் சில விஷயங்கள் நடந்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனா ஆன்மீக ரீதியாக பார்த்தால் உங்களின் பழிவாங்கக்கூடிய எண்ணங்கள் எதிரிகளை அழிப்பதை விட உங்களுடைய சொந்த மன அமைதியையும் ஆன்மீக வளர்ச்சியையும் தான் அதிகமாக சிதைக்கிறது என்ற ஒரு உண்மையை நீங்கள் உணரும் போது கடுமையான தவிப்பிற்கு நீங்கள் நிச்சயமா ஆளாகவா ஆரம்பிப்பீங்க. இந்த ஒரு கடுமையான தவிப்பு ஆரம்பத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வருவது கிடையாது. நாட்களும் காலங்களும் போக போக மட்டுமே இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கக்கூடிய மிக முக்கியமான சில விஷயங்களாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டிருக்கும். இது இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து உங்களுக்கு கஷ்டங்களையும் கவலைகளையும் நிச்சயமா தேடி கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து இருக்கிறதா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். நான் கூறியது உண்மையா பொய்யா என்பதையும் தெரிவியுங்கள். நான் ஏதேனும் பொய் கூறியிருந்தால் என்னையும் மன்னித்து விடுங்கள். மறக்காமல் ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் ராசி பலன் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். எனவே விருச்சிகம் ராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு மாற்றமானது நடக்கும். இந்த ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக உயர்த்தி காட்டும். முழுமையாக உயர்த்தி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எந்த அளவுக்கு நன்மைகள் நடக்க வேண்டும் என்று எல்லாத்தையும் உங்களுக்குள்ள நிச்சயமா காட்டவா ஆரம்பிக்கும்.
நீங்க எப்போதுமே எல்லாவற்றிலும் ஒரு ஆழமான அர்த்தத்தையும் வாழ்க்கையில ஒரு உயரிய நிலைமையையும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நபராக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் எப்போதுமே இருந்து கொண்டே தாங்க இருப்பீங்க. அதற்குரிய ஒரு மாபெரும் திருப்புமுனை அல்லது மாற்றம் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கவும் போகிறது. வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பின்னால் உங்களுடைய வாழ்வில் எல்லாமே நிகழ ஆரம்பிக்கும். அது எல்லாமே கிடைத்து போதுமான அளவுக்கு வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கும் நீங்க போகவும் ஆரம்பிப்பீங்க. அது நீங்கள் இதுவரைக்கும் எதிர்பார்த்திராத ஒரு புதிய ஊருக்கு மாறக்கூடிய வாய்ப்பாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். அந்த ஒரு வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் கவலைகளையும் கஷ்டங்களையும் நிச்சயமா தேடி கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். அல்லது உங்களுடைய ஒட்டுமொத்த கஷ்டங்களையும் துடைத்தெறியக்கூடிய ஒரு புதிய தொழில் ஒப்பந்தமாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்யும். இந்த ஒரு மாற்றம் உங்களை இவ்வளவு காலம் வாட்டி வதைத்த அத்தனை தியாகங்களுக்கும் ஏமாற்றங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆசைப்பட்டபடியே ஒரு 100% சொகுசான பாதுகாப்பான பாதையில் கொண்டு போய் நிறுத்தி உங்களை சமூக அந்தஸ்தை உச்சத்துக்கு உயர்த்தக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளானது இனிமே வரக்கூடிய நாட்களில் நடக்கும். ஆனா இது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க பண்ணணும். இந்த ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலமா விருச்சிகம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய நாட்கள்ல தொட்டதெல்லாம் நல்லதாகவே மாறவா ஆரம்பிக்கும். செவ்வாயின் ஆதிக்கம் பெற்ற விருச்சிகம் ராசி அன்பர்களே, தங்களுடைய வாழ்வில் இருக்கும் கிரகத்தடைகளை உடைத்து இந்த அதிர்ஷ்ட காலத்தின் வெற்றியை மேலும் அசுர வேகத்தில் தங்களுக்கு சாதகமாற்றிக் கொள்ள ஒரு உன்னதமான ஒரு எளிய பரிகாரத்தை நீங்கள் செய்ய வேண்டும். இதில் நீங்கள் மனதில் தைரியத்தை வைத்துக்கொண்டு உங்கள் மீது நம்பிக்கையும் நீங்கள் வைத்துக்கொண்டு இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் நிச்சயமா செய்யவும் வேண்டும். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது மற்றும் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை தீபம் ஏற்றுவது உங்களுக்கு அளப்பரிய நன்மைகளை நிச்சயமாக தேடி கொடுக்கும். இந்த முருகப்பெருமானை வழிபடும் பொழுது முருகன் அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று 2 நெய் விளக்குகளை ஏற்றி முருகப்பெருமானுக்கு செவ்வரளி பொருட்களை வாங்கி கொடுத்து உங்களுடைய பெயரில் நீங்கள் அர்ச்சனை செய்யலாம். இப்படி செய்யும் பொழுது ஆயிரக்கணக்கான அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் நடக்கவும் ஆரம்பிக்கும். உங்களுடைய அதிபதி உங்களை முழுமைக்கும் பார்த்து கொள்ளவும் ஆரம்பிப்பார். தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதை தடுத்து நிறுத்தவும் ஆரம்பிப்பார். செவ்வாய்க்கிழமை நன்னாளிலே முருகன் சன்னதியில் செவ்வரளி மலர்களை சாற்றி கந்த சஷ்டி கவசம் அல்லது சண்முக கவசம் படிப்பது உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலையும் எதிரிகளின் சதிகளையும் முற்றிலுமாக அழித்துவிடும். மேலும் உங்களால் முடிந்த அளவுக்கு ஏழை எளியவர்களுக்கு அல்லது துப்புரவு தொழிலாளர்களுக்கு செவ்வாய்க்கிழமை நாட்களில் துவரம் பருப்பு கலந்த உணவையோ அல்லது ஆடைகளையோ நீங்கள் தானமாக வழங்குவது உங்களுடைய கர்ம வினைகளை குறைத்து உங்களின் வளர்ச்சியை பல மடங்கு நிச்சயமாக வேகப்படுத்தவும் ஆரம்பிக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நடக்கவும் ஆரம்பிக்கும். பணி நிமித்தமான சிந்தனைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரித்துவிடும். விவசாய பணிகளால் ஆதாயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகவும் ஆரம்பிக்கும். திடீர் திருப்பங்கள் மூலம் மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகிவிடும். பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளும் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளையும் இருக்கும். சமூக பணிகளில் எதிர்பார்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிறைவேறிவிடும். உறவினர்களிடத்தில் அனுசரித்து சென்றால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும். போட்டிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறக்கூடிய நல்ல ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும். மனை மீதான கடன் உதவிகள் நிச்சயமாக கிடைத்துவிடும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகிவிடும். அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உதவிகள் எந்த வழியில் இருந்து வேண்டுமானாலும் கிடைத்து போதுமான அளவுக்கு வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கும் நீங்க தள்ளப்படுவீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி.